என்ன பண்ணாலும் நீ வேற ஜாதி தான் சொல்லுவாங்க நவீன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அதான் முன்னாடியே தெரியும்ல நான் வேற கேஸ்ட்னு. இப்போ என்ன இல்லை இப்படி சொல்ற? தெரியும்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு சொல்லு. உன் ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல நீ ஓகேன்னு சொல்லுங்களா, இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இது நடக்கிற காரியமே இல்லை நவீன். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கடி லவ் பண்றீங்க? இந்த பையன் இந்த பொண்ணா கல்யாணம் பண்ணணும்னா என்ன ஏண்டி லவ் பண்ண? ஆமாண்டா, லவ் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. இப்போ ஒன்னதான் லவ் பண்ற நவீன். சேர முடியாது. இங்க பாரு, லவ் பண்ண ஸ்டார்டிங்ல நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு. இதெல்லாம் தெரிஞ்சுமா நல்லா அப்படி பேசுற? அதெல்லாம் தெரியும் நவீன். நடக்கிறதா நீ பார்த்துட்டு தானே இருக்க. வேணாம். இல்ல ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்குங்களா, நான் ப்ளீஸ் போயிடலாம், எனக்கு பயமா இருக்குங்களா, இதெல்லாம் பேசுறீங்களா? நீ இல்லைங்க எப்படி இருப்பேன்? இல்லை செத்துருவீங்களா? நான் செத்துருவீங்களா? சத்தியமா இல்லை, செத்துருவேண்டி, செத்துருவேண்டி, நான் செத்துருவேண்டி. கண்டிப்பா செத்துருவேன். ஒரு நிமிஷம் இல்ல, ரெண்டு பேரும் நல்லா இல்ல, நீங்க இப்ப ஏன் இல்ல வேணான்னு விட்டு போற? விடு சரி. டேய் அவினே, டேய் அவினே, போனாந்தில்லே. சரி விடுறா, ரெண்டு பேரும் சேர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு, வா போலாம். நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், ஒரு செகண்ட் எல்லாம் மாறின மாதிரி இருக்குடா. அவன் ஒன்றும் லவ் பண்ணிட்டு விட்டு போகிற பொண்ணு கிடையாது மாப்பிள்ள. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடுவான்னு பயப்படுறா. ஆரம்பத்தில் எல்லாரும் நல்லா தான் லவ் பண்ணீங்க, ஒரு பிரச்சனை ரொம்ப ஏன் பிரிஞ்சிடுறீங்க? என்ன டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு கடைசியில் கேஸ்ட் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் விட்டு போகிற பொண்ணு நினச்சியா? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது ஹரி. இப்போ ரீசெண்டாக நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அதனால் அவளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி யாராவது பயமுறுத்திருப்பாங்கடா. என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்குறல்ல. எங்கள் வீட்டில் போய் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், எங்கள் அண்ணன் இவனை கொன்னாலும் கொன்றுவான். என்னை லவ் பண்ணதுக்காக அவன் சாவணுமாடா? நான் நினச்சிருக்கலாம் ஓடி போய் கூட கல்யாணம் பண்ணலான்னு, அப்புறம் எனக்கு ஏதாவது ஆகும். மறுபடியும் அவங்க சைடு இருந்து ஏதாவது பண்ணுவாங்க. இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்கிறது நாங்களே ஒரேடியே பிரிஞ்சிடலாம்டா. எங்கள் ரெண்டு பேர்னால ரெண்டு ஃபேமிலி தான் உங்களை தேவையில்லாத இழப்பு. எனக்கு தெரியும், ஒரு நாள் அவன் என்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். ஒரு நாள் புரிஞ்சுப்பா மச்சான். லவ் பண்ணி விட்டு போனால் மட்டும் ட்ரூ லவ் இல்லைன்னு இல்லை. கடைசி வரைக்கும் உண்மையாக லவ் பண்ணிட்டு பிரிஞ்சு போனால் கூட ட்ரூ லவ் தான்.